நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் என்னால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். எப்படி ஈஸியாக கற்றுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ டெர்மினல் தான் நம்ம பவர் வந்து இன்புட் அவுட்புட் அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸரு பிளாக் கலராக இருக்குது. ஸோ இந்த பஸருக்கு பக்கங்கிறது எல்லாமே வந்து கெப்பாசிட்டர், இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக தரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி இதுவும் ஸ்க்ரூ டெர்மினல் தான். இது நமக்கு அவுட்புட் வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த பிசிபியோட பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிசிபியோட பாட்டம் சைடு. இது வந்து சிங்கிள் சைடு பிசிபி. இந்த லீடெல்லாம் வச்சு தான் நம்ம த்ரூவல் காம்பவுண்ட் இது, எஸ்எம்டி காம்பவுண்ட் இதுன்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்க்ரூ டெர்மினல் அண்ட் பஸர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூவல் காம்பனண்ட். இந்த கெப்பாசிட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்டி காம்பனண்ட். பிசிபினால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மாதிரி தெரியும். அந்த லைன் தான் வந்து பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டர் மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ். இந்த பிசிபியோட ஃபுல் வீடியோ வேணுமா தான் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் கலர் ஆர்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.